ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் அந்த புறாவை வெளியே விட்டான். அது திரும்ப அவனிடத்திற்கு வரவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். புறாவை வைத்து பூமியிலே ஜலம் வடிந்தது என்று நோவா அறிந்தான். இந்த புறாவானது வெப்ப மண்டலங்களிலும் மலைகளிலும் வசிக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. 75 கிராம் எடையுள்ள பொருளை அதனால் தூக்கிச் செல்ல முடியும். அந்த காலங்களிலே 2 நாடுகளுக்கு போர் வருகின்ற நாட்களிலே புறாவின் மூலமாக தகவல் அனுப்பினார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.